நட்ஸ் அண்ட் சீஸி காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் 1, பாதி தக்காளி, 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, 2 பட்டை மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா விதை, ஒரு கைப்பிடி வால்நட், 2 டீஸ்பூன் சூரியகாந்தி விதை எடுத்துக்கணும். இந்த நட்ஸுக்கு பதிலாக வெறும் வேர்க்கடலை வறுத்தது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கி நம்ம வரைச்சி வச்சுக்கணும். அகலமான பாத்திரத்தில் உப்பு தண்ணி கொதிக்க வச்சு முழு காலிஃப்ளவர் சேர்த்து 10 நிமிஷம் இல்லை பாதி வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவரோட நம்ம அரைச்சி வச்ச கலவையை மேலே கீழேன்னு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மேலே சீஸ் எவ்வளோ வேணுமோ தூவி விட்டுக்கணும். இதை 180 டிகிரியில் அவனில் ஒரு 15-20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். வெரைட்டி ரைஸ்க்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் கொள்ளு சாதத்தோடு தான் இதை சாப்பிட போகிறோம். கொள்ளை எண்ணெய் இல்லாமல் 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம வெந்தய கஞ்சிலாம் செய்வோம் இல்லையா, அதே போல் பச்சரிசி, பூண்டு, கொள்ளு பவுடர் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டான கஞ்சி ரெடி. ஆனால் நான் இன்றைக்கி வெறுசாக அரிசி கூட சாப்பாட்டு அரிசி கூட கொள்ளு பவுடர் போட்டு சாதமாக தான் வச்சுருக்கேன். இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.